வணக்கம். தமிழ் கண்டதோர் வையை பொருணை என பாரதியார் அன்றே பாடியிருப்பார். அதற்கேற்போ என்னவோ வைகைக்கரை நாகரிகம் பற்றியும் பொருணை நாகரிகம் பற்றியும் நாம் கடந்த காலங்களில் ஏற்கனவே போதுமான அளவுக்கு அறிந்திருக்கின்றோம். இங்கு வைகைக்கரை நாகரிகம் என்னும் பொழுது கீழடி, கொந்தகை, அகரம் போன்ற இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு சான்றுகளை, அதே போன்று பொருணை நாகரிகம் என்னும் பொழுது ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை போன்ற இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு சான்றுகளையுமே நாம் கருதுகின்றோம். இந்த இரண்டு ஆற்றங்கரை நாகரிகங்களுக்கு புறம்பாக அண்மையில் தமிழ்நாட்டில் மற்றொரு ஆற்றங்கரை நாகரிகம் பற்றிய தரவுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அண்மையில் கரிவலம் வந்த நல்லூர் என்ற இடத்தில், அதாவது தமிழ்நாட்டின் தென்காசி மாவட்டத்தில் உள்ள கரிவலம் வந்த நல்லூர் என்ற இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வின் போது கிடைத்த சான்றுகளை நாம் அறிந்திருப்போம். இந்த இடங்களில் கிடைக்கின்ற அகழாய்வு சான்றுகளையே நாங்கள் வைப்பாறு, அதாவது வைப்பாற்றங்கரை நாகரிகம் என கருதுகின்றோம். கரிவலம் வந்த நல்லூர் என்ற இந்த இடத்தில் கிடைத்த அகழாய்வு சான்றுகளை கீழடியில் கிடைத்த அகழாய்வு சான்றுகளுடன் ஒப்பீடு செய்து இங்கும் கீழடியை ஒத்த ஒரு நாகரிகம் இருந்திருப்பதற்கான அனைத்து சான்றுகளும் காணப்படுவதாக தொல்லியல் அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். இங்கு ஒரு மக்கள் வாழ்விடமாக இருந்தமைக்கு சான்றாக கிணறு, அதாவது படிக்கட்டுகள் உடன் கூடிய ஒரு சதுக்க வடிவம், அதாவது சதுர வடிவிலான கிணறு, செங்கல் கட்டுமானங்கள், மக்களின் அன்றாட பயன்பாட்டு பொருட்களான பானை போன்றவை, அழகியல் பொருட்கள் என்பன காணப்படுகின்றன. அதே போன்று மக்களை அடக்கம் செய்வதற்கான முதுமக்கள் தாலியும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. எனவே இது ஒரு மக்களின் வாழ்விடமாக இருந்துள்ளது. அதே போன்று இங்கு வேளாண்மை நடைபெற்றமைக்கான சான்றுகளும் காணப்படுகின்றன. அதே போன்று இங்கு தொழிற்சாலை, குறிப்பாக சாயப்பட்டறை, மற்றது இரும்பு தொழில் என்பன இடம்பெற்றமைக்கான சான்றுகள் காணப்படுகின்றன. குறிப்பாக இரும்பினை பொறுத்தவரையில் இங்கு இரும்பு தாதுடன் இரும்பு கழிவுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமையால் இங்கு ஒரு இரும்பு தொழிலே நடைபெற்றிருக்க கூடும் என தொல்லியல் அறிஞர் கே ராஜன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். இவற்றுக்கு மேலதிகமாக இங்கு ஒரு வணிக நகரமாகவும் இந்த இடம் காணப்பட்டிருக்கின்றது. 1930களிலே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அப்போது அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் இங்கு ரோமானிய நாணயங்களும் தங்கப்பதக்கங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இது ஒரு வணிக பெருவழியில் இருந்தமையால் இது ஒரு வணிக மையமாகவும் இருந்திருக்கின்றது. இத்தகைய சிறப்பினை வாய்ந்த வைப்பாற்றங்கரை நாகரிகத்தின் அகழாய்வு சான்றுகள் இன்னும் கரிம சோதனையின் அடிப்படையில் காலக்கணிப்புக்கு உட்படுத்தப்படவில்லை. இதுவரை ஒப்பீட்டாய்வின் அடிப்படையில் கற்கால கருவிகள் ஏறத்தாழ ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவையாகவும், அதே போன்று நாகரீக காலம் ஏறத்தாழ ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டவையாகவும் இருக்கக்கூடும் என தெரிய வருகின்றது. இங்கு கிடைக்கப்பட்ட அகழாய்வு சான்றுகள் இப்போது கரிம சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. அந்த முடிவுகள் கிடைக்கும் போது இந்த கால எல்லை மேலும் பின்னோக்கி செல்வதற்கு சான்றுகள் அனைத்து வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. இந்த கரிவலம் வந்த நல்லூர் உட்பட இந்த இடங்கள் கிடைக்கின்ற சான்றுகள், அதாவது வைப்பாற்றங்கரை நாகரிகம் தமிழரின் மற்றொரு பழந்தமிழ் நாகரிகமாக விளங்குகின்றது. இந்த வைப்பாற்றங்கரை நாகரிக சான்றுகளை பொறுத்தவரையில் இதற்கு ஒரு தனித்துவம் காணப்படுகின்றது. இங்கு ஒரே இடத்தில் வெவ்வேறு அடுக்குகளில் கற்கால கருவிகள், இரும்பு கருவிகள் போன்றவை காணப்படுகின்றன. இவனை கொண்டு இங்கு ஒரே இடத்தில் காணப்படுகின்ற வெவ்வேறு அடுக்குகள் காணப்படுகின்ற சான்றுகளை கொண்டு இங்கு முன்னர் கற்கால மக்களும், பின்னர் இரும்பு காலமும், பின்னர் சங்க காலத்துக்குரிய சான்றுகளும் காணப்படுவதாக தொல்லியல் அறிஞர்கள் கருதுகின்றனர். எனவே ஒரே இடத்தில் இங்கு இந்த 3 கால பகுதிகளுக்குரிய அகழாய்வு சான்றுகளும் கிடைத்திருப்பது இந்த இடத்தின் தனித்துவமாகும். நன்றி, வணக்கம்.